சார், தற்போது இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. என்ன அரசு தரப்பு குற்றச்சாட்டு சொன்னாங்க சார்? நீங்க என்ன சொன்னீங்க? அரசு தரப்புல என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, பொதுச்செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்கள் ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிறார். எம்எல்ஏ எம்பிக்கான வழக்குகள் தனி பெஞ்ச் தான் விசாரிக்க முடியும், இந்த நீதிமன்றம் விசாரிக்க முடியாது என்று அரசு தரப்பிலே சொல்லப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இதே போன்ற விடுமுறை காலங்களில் நீதிமன்றம் விசாரிப்பதற்கு தடையில்லை, அதை கிளாரிபிகேஷன் செய்து கொண்டு இரண்டு பக்கங்களும் நாங்கள் எங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தோம். இரண்டு தரப்பினர் எங்களுடைய தரப்பினுடைய வாதத்தை கேட்டுக்கொண்டார்கள். அதேமாதிரி போலீஸ் தரப்பிலே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இப்போது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, அதனால இப்ப கைது செய்வதற்கான முகாந்திரம் இல்லை, எதா இருந்தாலும் 41A கொடுத்து விசாரணைக்கு பிறகுதான் அங்க செய்வோம்னு சொன்னாங்க. ஆனா ஏற்கனவே எங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கைது செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் நீதிமன்றத்தில் எடுத்து வச்சோம். இந்த கிளாரிபிகேஷன் அதாவது விடுமுறை காலத்தில் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீது விடுமுறை நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை எடுத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்ற அந்த கிளாரிபிகேஷனுக்கு பிறகு தீர்ப்பை சொல்லுவார். சார், குறிப்பா அரசு தரப்பு உங்க மேல கடுமையான குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. நீங்க டயத்துக்கு வரல, சமூக வலைதளத்துல 12 மணின்னு போட்டீங்க, வேண்டுமென்றே கூட்டத்தை கூட்டீங்க, தண்ணி கொடுக்கல, நீரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னு. இதுக்கெல்லாம் என்ன பதில் நீங்க சொன்னீங்க? எல்லாவற்றுக்கும் உரிய பதிலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எங்கள் தரப்பில் எடுத்து வைத்த வாதங்களுக்கு அவர்கள் அரசு தரப்பால் திணறினார்கள், அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. எங்களுடைய தரப்பினுடைய அனைத்து வாதங்களையும் எடுத்து வைத்தோம், அனைத்தும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிற காரணத்தால் அதை பற்றி நாங்கள் இப்ப சொல்ல விரும்பவில்லை, தீர்ப்புக்கு பிறகு சொல்லுகிறோம். குறிப்பா நீதிபதி பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட நிலையை தான் நான் பார்ப்பேன். இப்ப அந்த கொஸ்டின் கிடையாது சார். தற்போது இந்த வழக்கில் அனைத்து விதமான வாதங்களையும் நீதிமன்றத்திடம் தாங்கள் எடுத்து வைத்திருப்பதாகவும், இது தொடர்பாக உரிய முறையில் விளக்கம் அளிக்கும், அதாவது நீதிமன்றம் தகுந்த உத்தரவை பிறப்பிக்கும் என அந்த தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.